ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு தாரகை புட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேபி திங்ஸ் வந்து நான் ப்ரிசர்வ் பண்ண போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சி தீம்ல பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 12x9 இருக்குங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்லையும் இதில் வந்து 9 இன்ச் இருக்கு. வெயிங் ஸ்கேல் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக மணல், சி தீம் அப்படின்றதுனால மணல் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரியான ஷெல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து 2 டைப்ஸில் வந்து ஷெல் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக அந்த நேச்சுரல் எஃபெக்டுக்காக க்ரீன் கலரில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அண்டு இந்த மாதிரி கல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மணலும் இந்த கல்லெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குது, 6 கிட்ட இருக்குது. போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த கல்லெல்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 கலரில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ, கொஞ்சம் அதை விட டார்க் ப்ளூ, ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன், ஆன்டிக் ப்ளூன்னு இருக்குங்க. இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டார்க்காக மாதிரி எடுத்திருக்கேன். செல் சீரம் எடுத்து வச்சுருக்கேன். ரெசின் எடுத்து வச்சுருக்கேன், ரெசின் அண்ட் ஹார்ட்னர். அதுக்கு அடுத்ததாக ஹீட் கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக டிஷ்யூ, க்ளவுஸ், இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது போல் கப் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது போல் சிலிக்கானில் இந்த மாதிரி ஸ்டிக் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஐ ஸ்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த டூத்பிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மோல்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக மஸ்லின் டேப் எடுத்திருக்கேன். ஒயிட் செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு இது போல் வச்சு எடுத்தோன்னா அதில் டஸ்ட் இருந்தாலும் வந்துடும். டஸ்ட் இருக்கும்போது நம்ம ஆர்ட் செஞ்சோன்னா அந்த டஸ்ட் அதுலேயே தங்கிடும். அதனால் எப்போதுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கார்னர் எல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிக்கோங்க. மோல்டு நல்லா ப்ரிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மாஸ்க்கும் க்ளவுஸும் வியர் பண்ணிக்கணும். நான் வந்து 2 மாஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் மாஸ்க் வியர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ரெசின் வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 கிராம் ரெசின் எடுத்தோன்னா 50 கிராம் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசின் எப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணுன்ற வீடியோ வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ரெசின் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது போல் நல்லா கிளியராகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பபிள் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பபிள்ஸ் கம்மியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பபிள்ஸ் வரும். ரெசினோட நேச்சரே அதுதான். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே போலவே மற்ற கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கலர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேமில் ஊற்றிட வேண்டியது தான். கொஞ்சமாக இந்த பபிள் பஸ்டர் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ரெசின் வந்து இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரெசின் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா மணல் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ரெசின்லேயே நம்ம டைரெக்டாக அந்த மணலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி ஆட் பண்ணும்போது நல்லா ஈஸியாகவே இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக வரணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு ஒரு ஜிக்ஸாக்காக வந்தால்
ஒரு நேச்சுரலான எஃபெக்ட் இருக்கும். இது போல் ஃபஸ்ட்டு வந்து மணலில் ஊற்றி செட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு லைட் ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் டார்க்கராக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கலர் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா தெரியாதுங்க. ஸோ வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் லேயராக இந்த நல்ல ஒரு டார்க் ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலை அடிக்கும் இல்லைங்களா, ஒரு நுரை மாதிரி எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒயிட் கலர் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரெசினில் ஒரு 2 சொட்டு போல் செல்சிரம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செல்சிரம் ஆட் பண்ணுறதுனால அந்த அலை அடிக்கிற எஃபெக்ட் வந்து பார்க்கவே நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செல்சிரம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த மணலோட எட்ஜில் வந்து நம்ம லைனாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெசின் ஆர்ட்டில் என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ அந்த எட்ஜஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹீட் கன் வச்சு ஒரு வேவி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிற ரெசின் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹீட் கன் வச்சு நம்ம வந்து காமிச்சோன்னா கொஞ்சம் அப்படியே அலை அடிக்கிற ஃபீல் வந்து நல்ல ஒரு நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஷெல்ஸ் இருக்கு இல்லைங்களா, சங்கு, குட்டி குட்டி கல், இதெல்லாம் வந்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா இது மேலே வந்து எந்த ஒரு தூசி மண்ணெல்லாம் விழுகாமல் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பெருசாக பிளேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரெசின் ஆர்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பூச்சி மணலெல்லாம் விழுகும்போது அது வந்து ரெசின் ஆர்ட்டை பாதிக்கும். இப்போ ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய பையனோட ஃபோட்டோவும் ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபோட்டோவும் சின்ன சின்னதாக பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக என்னோடய பையனுக்கு நான் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நான் வச்சுருக்கேங்க. அதை வச்சுட்டு இந்த ரெசின் ஆர்ட்டில் அங்கங்கே வச்சு ஃபில் பண்ணிடலாம். என்னோடய பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 8 வருஷம் ஆயிடுச்சுங்க. அவனுக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் நான் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். வேறு யாராவது ஒரு ரெசின் ஆர்டிஸ்ட்டை கொடுத்துட்டு ரெசின் ஆர்ட் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நானே பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதை செய்யும் போதெல்லாம் என்னோடய ப்ரெக்னன்சியில் நடந்ததும் அவன் வளர்ந்ததுமெல்லாம் அப்படியே ஹாப்பி மூமெண்ட்டாக ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நான் வந்து வினைல் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவனோட பர்த் டீட்டெயில், வெயிட்டு, எங்களோட நேம் இதெல்லாம் வச்சு இந்த வினைல் ஸ்டிக்கர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பிளாக் கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் ஷீட் யூஸ் பண்ணி செஞ்சிடலான்னு நினச்சேன். ஆனால் ரெசின் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டோன்னா திரும்ப வந்து ரீவொர்க்கெல்லாம் பண்ண முடியாது. ரீவொர்க் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நம்ம வந்து செய்யும்போதே நல்ல குவாலிட்டியாக நமக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சுட்டு இது போல் வினைல் ஸ்டிக்கராக எதில் பண்ணணும்னு யோசித்து பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சைஸில், பெரிய சைஸில், இது எந்த சைஸில் இருந்தாலும் யோசித்து செஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னோடய பையனுக்கு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால் அவனுக்கு பல்லு விழுந்திருந்தது. அதில் ஒரு பல் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கிட்டதுக்கப்புறமா யூவி ரெசின் வச்சுட்டு அதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம ரெசின் ஆட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் அந்த திங்ஸ் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து நல்லா ஒரு சொட்டு யூவி ரெசின் கொடுத்துட்டு நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் லேயர் கொடுத்துக்கலாம். இப்போ யூவி ரெசின் வச்சதுக்கப்புறமா யூவி லேம்பில் நல்லா காமிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வினைல் ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிறேன். வினைல் ஸ்டிக்கரை வந்து எந்தெந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துடலாம். இப்போ நான் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். வினைல் ஸ்டிக்கரும் நம்ம ஆட் பண்ண வேண்டிய எல்லா பொருளையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துடலாம். ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாங்க. ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு 12லேருந்து 13 மணி நேரம் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆயிடும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு. அது என்னென்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து சர்ஃபேஸ் வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ரெசின் ஆர்ட் செய்யக்கூடிய அந்த இடம் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் இல்லைங்களா, ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஸ்லாண்டிங்காக இருந்தாலுமே நம்ம எந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் ரெசின் போய் லோட் ஆயிரும். என்னோடது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணல் இருக்கும் இல்லைங்களா, அங்கே இடத்துல டவுன் ஆகும், மேலே அந்த ப்ளூ கலர் கொடுக்குற இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்துருந்துச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலர் கொடுத்துருந்தது எல்லாமே அந்த மணல் மேலேயே வந்துருச்சு. திரும்பவும் நான் ஸ்கேல் வச்சு கொஞ்சம் தூக்கி கொடுத்தனால தான் அந்த கலர் எல்லாம் மேலே போச்சு. நான் திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு சில்சிரம் வச்சு அந்த வேவி எஃபெக்ட் கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு கொடுத்த லேயருக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த அலையடிக்கிற மாதிரி எஃபெக்ட்டுக்கு சில்சிரம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஆயில் கண்டென்ட். ஸோ வந்து நம்ம வினைல் ஸ்டிக்கர் ஒட்டும் போது அது ஸ்டிக் ஆகவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வினைல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தா நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வினைல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும். ஆக்சுவலாக நான் வைப் பண்ணேன், அப்போவுமே அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டவே இல்லை. நான் ஃபைனல் லேயர் கொடுத்ததுக்கப்புறமா எல்லாமே பிளேஸ்மெண்ட் மாறிடுச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட அது கூட நான் போராடினேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு வெளியே போகிறது, திரும்பவும் அதோட பிளேஸ்க்கு வந்து டூத்பிக் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து நல்லாவே ஸ்டிக் ஆச்சு. இல்லைன்னா வினைல் ஸ்டிக்கர் வந்து ஃபைனல் லேயர் கொடுக்கும்போது பிளேஸ்மெண்ட் மாறிடுச்சு. ஸோ இந்த 2 மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில்சிரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வினைல் ஸ்டிக்கர் ஒட்டணும். இது ரெண்டுமே நம்ம கவனிச்சுக்கணுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் டிமோல்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப அழகான பேபி கீப் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், சின்ன சின்னது வந்து பிசுற மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கும் இதே மாதிரி பேபியோட ப்ராடக்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணணுன்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓஷன் தீம் மட்டும் இல்லை, நம்மள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேபியோட கம்ப்ளீட் டீட்டெயிலும் கூடவே பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷனும் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச லவ்ட் ஒன்க்கோ கிஃப்ட் கொடுக்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் லைக் தட் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் யோசித்து செஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லா விதமான ப்ரிசர்வேஷனும் நான் செஞ்சு தரேங்க. சின்ன மோதிரத்துலேருந்து பெரிய பெரிய ஃப்ரேம் வரைக்கும் நான் செஞ்சு தரேன். இது வந்து சிலிக்கான் மோல்டில் இருக்குது இல்லைங்களா, இதுலேயே வந்து உட்டன் மோல்ட்லேயும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உட்டன் ஃப்ரேமில் கூட ப்ரிசர்வேஷன் செஞ்சுக்கலாம். எல்லா ஒர்க்கும் அவைலபிள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசின் ஆர்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.